இன்ப நாள் இது, இனிய நாள் இது. கிங்ஸ்டன் படத்துடைய பாடல் முன்னோட்டத்தின் வெளியீட்டு விழாவிற்கு சிறப்பு செய்ய வந்திருக்கும் என் அகமாலும் இயக்குனர் வெற்றிமாறன் அவர்களே, ஈண்டெடுத்த மகளாக நான் பாவிக்கும் சுதாகர் அவர்களே, தம்பி ஜி பிரகாஷ் அண்டலந்த மலராக ஆத்தெழும் சூறாவளியாக எழுச்சி 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 அப்படிப்பட்ட ஏற்றமிகு பாத்திரத்தில் மிக சிறப்பாக இந்த படத்தில் அல்லும் பகலும் அயராது உழைத்திருப்போம். இந்த உழைப்பு இந்த படத்தை பார்க்கும்போது தெரிகிறது. அதற்கு உறுதுணையாக இருந்த இயக்குனர் கமல் பிரகாஷ் அவர்களுக்கு என்னுடைய ஆத்மார்த்த மிகவும் கலந்த மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்கின்ற காலத்தில் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழும் என்று ஒரு மனிதனாக பிறந்தால் அந்த மனிதத்துவம் நிறைவு பெற்றதாக அமையும். அப்படிப்பட்ட ஒரு மிக சிறப்பான இடத்தை வகிக்கும் வெற்றிமாறன் அவர்கள். அவர் பற்றி சொல்ல வேண்டுமென்றால் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல அவர் கொடுக்கின்ற அத்தனை படங்களுக்கும் அவர் மிகப்பெரிய ஆத்மார்த்த ஒரு அமைப்பினை உருவாக்கி வந்து கொண்டிருக்கிறார். இந்த திரையுலகில் எப்படி வந்தோம், எப்படி வாழ்ந்தோம் என்பதை, எப்படி இருக்கிறோம், எப்படி உருவாக்கணும் என்பதற்கு எடுத்துக்காட்டு தான் தம்பி வெற்றிமாறன் அவர்கள். குக்கிராமத்தில் இருக்கக்கூடிய வாழ்வுக்கு எந்த வித ஏற்பாடும் இல்லாத ஒரு ஏழை எளியவர்களை கண்டறிந்து அவர்களை அழைத்து வந்து அவர்களுடைய எதிர்கால திட்டங்களுக்கு நாம் அறக்கட்டளை உருவாக்கி அவர்களுக்கு திரையுலகை சார்ந்த அத்துணை பயிற்சியும், எழுத்து, எண்ணங்கள், கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள், இசை, நடிப்பு, இயக்கம், எடிட்டிங்னு பன்னரும் துறைகளில் உருவாக்குகின்ற அவருடைய பாணியை போற்றுகின்றோம். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு இருக்கக்கூடிய வெற்றிமாறனுக்கு மிக சிறப்பாக பணியாற்றக்கூடிய தம்பி ஜி பிரகாஷ், அவருடைய பின்னணி இசை உண்மையிலேயே இளையராஜா காலத்திலும் சரி, ஏஆர் ரஹ்மான் காலத்திலும் சரி, அவர்களுக்கு அடுத்ததாக தம்பி ஜி பிரகாஷ் உண்மையிலேயே ஆத்மார்த்தமாக சொல்லுகின்றேன், அறுதிட்டு உறுதி சொல்கின்றேன். நான் ஒரு படம் தயாரித்தேன். அசுரன் மாபெரும் வெற்றியை ஈட்டி தந்தது. அதை தெலுங்கில் எடுத்தும் போது அதுவும் வெற்றி அடைந்தது. ஆனால் அதனுடைய இயக்குனரும் சரி, அதில் நடித்த கதாநாயகர் வெங்கடேஷ் சாரும் சரி, ஜிவி பிரகாஷுடைய இசையை வாங்கி அந்த பின்னணி இசையில் சேர்க்க சொன்ன அந்த பாங்கு இருக்கிறது. அதற்கு அவரும் எதையும் எதிர்பார்க்காமல் வெற்றிமாறன் தம்பியும் அவர்களும் ஜிவி பிரகாஷும் அப்படியே அந்த ஒளியை வாங்கி கொடுத்தார்கள். அதுவும் அந்த இசையால் மிகப்பெரிய பிரமாணமாக வெற்றி அடைந்தது. அப்படிப்பட்டவர் இந்த படத்தை பார்க்கும்போது ராசா பாடல்லாம் மனசில் ராசாவாகத்தான் இருக்குது. என்ன பேர் வைக்கிற தெரியல, கிங்ஸ்டன் என்ற படத்துக்கு கிங்காக தான் இருக்குது. அந்த ராசா பாடல் அதுக்கு தான் அமைந்தது. நான் தம்பி வெற்றிமாறன் கேட்டேன், பேரலல் யூனிவர்ஸ்னா என்னப்பா அப்படின்னு கேட்டேன். அதாவது ஒரு எது உச்சமோ அதுக்கு இணைன்னு சொன்னார். அந்த இணையை இந்த பேரலல் யூனிவர்ஸ் மிகப்பெரிய வெற்றியை உருவாக்கும். பன்னரும் சிறப்புகளை பெற்று பன்னரும் படங்களை உருவாக்கி திரையுலகுக்கு புதிய புதிய வரவுகளை அறிமுகப்படுத்த வேண்டி வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி.